அறிந்திராத பல அரிய தகவல்களை நாம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அண்மையில் குடந்தைக்கு சென்றிருந்த போது மூத்த தமிழ் ஆர்வலர்களில் ஒருவரான வைமு கும்பலிங்கம் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. மறைந்த தமிழ் அறிஞர் சாலை இளந்திரையன் அவர்களோடு மிக நெருக்கமான தொடர்பு உடையவராக அவர் இருந்தார். அவரிடத்தில் தொலைபேசி எண்ணை கேட்ட நேரத்தில் அவர் அதனை எழுதி கொடுத்தார். எப்படி எழுதினார் என்றால், அலைபேசி அலைபேசி இரண்டுக்கும் இடையில் பகர ஒற்று அலைபேசி என்று எழுதி எண்ணை எழுதினார். அருகில் இருந்த நண்பர்கள் கேட்டார்கள், என்ன ஐயா அலைபேசியை அலைபேசி என்று எழுதுகிறாரே என்று. நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அவருக்கு முன்னால் சொல்லவில்லை. இலக்கணப்படி அதுதான் சரி. தொலைபேசி அல்ல, தொலைபேசி என்று எழுத வேண்டும். அலைபேசி அல்ல, அலைபேசி என்று எழுத வேண்டும். ஆனால் அப்படி யாரும் சொல்லுவதில்லை. அலைபேசி என்றும் தொலைபேசி என்றும் தான் சொல்லுகிறோமே தவிர அலைபேசி தொலைபேசி என்று சொல்லுவதில்லை. இலக்கணப்படி சில நேரங்களில் அப்படிப்பட்ட நெறிகள் உண்டு. ஆனால் நாம் வழக்கில் எல்லோரும் எழுதத் தொடங்கிய பிறகு எல்லோரும் செய்வதுதான் சரியாக ஆகிவிடுகிறது என்று நான் கூறினேன். இப்படி பல சொற்கள், பழமுதிர் சோலை என்று எழுதியிருக்கிறதே, அது சரியா இல்லை பழமுதிர்ச்சோலை என்று எழுத வேண்டுமா என்று ஒரு ஐயம். ஒரு முறை ஒரு நண்பர் கேட்டார், நாட்கள் என்று எழுதுவது சரியா நாள்கள் என்று எழுதுவது சரியா? இப்படியெல்லாம் பல்வேறு விதமான ஒற்றெழுத்து பற்றிய அந்த ஐயப்பாடுகள் நம்மில் பலரிடத்திலேயும் இருக்கிறது. ஒரு கற்றறிந்த புலமை வாய்ந்த நண்பர்களுக்கும் கூட சில நேரங்களில் எங்கே அந்த ஒற்று எழுத்து வர வேண்டும், மெய் எழுத்து வர வேண்டும், எங்கே வர வேண்டியதில்லை என்கிற குழப்பம் ஏற்படச் செய்யும். இதற்கு தொல்காப்பியத்திலும் நன்னூலிலும் மிக அழுத்தமான விளக்கங்கள் இருந்த போதும் கூட எல்லோரும் தொல்காப்பியத்தையும் நன்னூலையும் கற்றுக்கொண்டு பிறகு ஒரு கடிதம் எழுத முன்வர முடியாது. ஆனால் நடைமுறையில் இவற்றை நாம் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த பழமுதிர் சோலை என்று சொன்னால் அங்கே வருமா வராதா என்று கேட்டால் இலக்கணப்படி அந்த சொல் தருகிற பொருளை எண்ணி பார்த்தால் அப்படி இடையில் ஒற்று வர வேண்டியதில்லை என்று தான் தோன்றுகிறது. காரணம், அந்த பழமுதிர் சோலை என்பதை தமிழில் வினைத்தொகை என்று இலக்கணத்திலே சொல்லலாம். இந்த வினைத்தொகை என்றால் பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எழு ஞாயிறு ஊறுகாய், வேறொன்றுமல்ல. எழு ஞாயிறு என்றால் நேற்றைக்கு எழுந்த ஞாயிறு, இன்றைக்கு எழுந்திருக்கிற ஞாயிறு, நாளைக்கும் எழுகிற ஞாயிறு என்று முக்காலத்திற்கும் பொருந்தும். ஊறுகாய் என்றால் ஊறிய காய், ஊறுகிற காய், ஊறப்போகிற காய் என்று பள்ளிக்கூடங்களில் எல்லா இடங்களிலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிற அந்த இலக்கண பாடத்தை எண்ணி பார்த்தால் நமக்கு ஒன்று புரியும். இந்த வினை தொகையாக இருக்கிற சொற்களுக்கு இடையில் ஒற்றெழுத்து வராது. ஊறுகாயை யாரும் ஊறுக்காய் என்று எழுதுவதில்லை. அப்படி எந்த சொல்லும் வளர்தமிழை வளர்த்தமிழ் என்று இத்து போட்டு எழுதுவதில்லை, எழுதக்கூடாது. அது வளர்தமிழ் தான், வளர்கிற, வளர்ந்து கொண்டிருக்கிற, வளரப்போகிற தமிழ். இப்படி ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் வருகிற போது இடையில் ஒற்றெழுத்து வேண்டியதில்லை என்பதுதான் இயல்பு. அப்படி பார்த்தால் இந்த பழமுதிர் சோலை என்பதும் கூட ஒரு விதத்தில் வினைத்தொகைதான். முதிர்ந்திருக்கிற, முதிர்கிற, முதிரப்போகிற ஒரு சோலை என்று சொன்னால் அந்த பழமுதிர் சோலைக்கு இடையிலே என்கிற எழுத்து தேவையில்லை என்று தோன்றும். இப்போது அலைபேசியிலே வேண்டாம் என்று தோன்றுகிறது, ஆனால் இலக்கணம் வேண்டும் என்கிறது. பழமுதிர் சோலையிலே வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் இலக்கணம் வேண்டாம் என்று சொல்லுகிறது. எனவே இலக்கணத்தில் சில நேரங்களில் நமக்கு தொய்வு ஏற்படுகிற போது இப்படிப்பட்ட சில செய்திகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாட்கள் என்று எழுதுவது சரியா, நாள்கள் என்று எழுதுவது சரியா என்பது இன்னொரு கேள்வி. நாம் இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் தொல்காப்பியத்தினுடைய அந்த இலக்கணத்திற்கு போக வேண்டுமானால் நாள்கள் என்பது இதற்கு உயிரீற்று புணரியலா, மெய்யீற்று புணரியலா, எந்த இயலில் போய் இவற்றுக்கான செய்திகளை காண வேண்டும், அந்த தொல்காப்பிய நூற்பாவை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற சங்கடங்களெல்லாம் இல்லாமல் இயல்பாக அது தருகிற பொருள் என்ன, அதனை ஒப்பிட்டு பார்க்கிற போது அது மாதிரியான சொற்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது
எப்படி எழுதலாம் என்பதும் நமக்கு தெரியும். நாள் என்று ஒரு சொல் இருக்கிறது. அதனை பன்மையாக ஆக்கிற போது அது நாள்கள் ஆகிறது. அதைத்தான் வழக்கில் அத்தனை பேரும் நாம் நாட்கள் என்று எழுதி கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கத்திலே இருக்கட்டும். இப்போது தோள் என்று நாம் சொல்லுகிறோம். அவன் தன் தோள்களில் தூக்கி வந்தான் என்று எழுதுகிறோமா, தோட்களில் தூக்கி வந்தான் என்று எழுதுகிறோமா என்று ஒப்பிட்டு பார்த்து, வாள், போரிடுவதற்கு பயன்படுகிற வாள் இருக்கிறது. அந்த படை வீரர்கள் வாள்களோடும் வேல்களோடும் வந்தார்கள் என்றுதான் குறிப்பிடுகிறோமே தவிர வாட்களோடு வந்தார்கள் என்று எழுதுவதில்லை. எனவே அந்த இடத்திலே எல்லாம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் இதிலும் வரக்கூடும் என்று இயல்பாக ஒப்பிட்டு பார்த்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே நாள்கள் என்றுதான் நாம் எழுதி பழக வேண்டும். அப்படி பல நேரங்களில் நூல்கள் என்பதை நூற்கள் என்று எழுதுவது பிழையானது. அவற்றை நாம் நூல்கள் என்றுதான் எழுத வேண்டும். இவற்றையெல்லாம் பல இலக்கணங்களை கொண்டு நாம் பல்வேறு விதமான வேறு சொற்களையும் ஒப்பிட்டு பார்த்தும் இவற்றை அறிந்து கொள்ளலாம். இன்னொரு பக்கத்தில் எழுதுகிற நேரத்தில் நம்மிடத்தில் இயல்பாக வந்து கொண்டிருக்கிற ஓர் இலக்கண பிழை ஒன்று உண்டு. இந்த அல்ல என்கிற சொல்லை நாம் பல இடங்களில் பயன்படுத்துகிறோம். அல்ல என்றால் அவன் அத்தனை நல்ல மனிதன் அல்ல என்று எழுதுகிறோம். அது இலக்கியமே அல்ல என்று எழுதுகிறோம். இப்படி எழுதுவது சரிதானா என்றால் இலக்கணப்படி அது பிழையானது தான். தமிழில் மிக கவனமாக ஒருமை பன்மை வேறுபாடுகள் இலக்கணத்தில் கூறப்பட்டிருக்கின்றன. எந்த ஒருமை பெயர் சொல் ஒருமையாக இருக்கிற போது அவன் என்றால் வந்தான் என்று எழுத வேண்டுமே தவிர அவன் வந்தார்கள் என்று யாரும் எழுதுவதில்லை. அவர்கள் வந்தான் என்றும் யாரும் எழுதுவதில்லை. இந்த பிழைகள் பளிச்சென்று நமக்கு தெரிகின்றன. அவன் என்றால் வந்தார்கள் என்று எழுதக்கூடாது. இது ஒருமை, அது பன்மை. அவர்கள் என்பது பன்மை, அவர்கள் வந்தான் என்று ஒருமையில் முடிக்கக்கூடாது. அப்படித்தான் அல்ல என்பது பன்மையில், அதுவும் அகிரிணைக்கு உரிய சொல். அன்று என்பது அகிரிணை ஒருமைக்கு உரிய சொல் என்பது இலக்கணம். நாம் இப்படி பார்க்கலாம். இதனை இலக்கண வகுப்பாக இல்லாமல் சொற்களாக நாம் பார்த்தால் இது எளிதாக விளங்கும். எங்கே அன்று என்பது வர வேண்டும்? திருக்குறள் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அன்று என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர ஒன்று அல்ல என்று சொல்லக்கூடாது. திருக்குறளும் நாலடியாரும் சங்க இலக்கிய நூல்கள் அல்ல. திருக்குறள் நாலடியார் என்று பன்மை சேருமானால் அல்ல என்று சொல்லலாம். இதனை விரித்து சொன்னால் அவன் அல்லன், அவள் அல்லள், அவர் அல்லர், அது அன்று, அவை அல்ல என்று ஐந்தாக நாம் பிரிக்க வேண்டும். இந்த 5 பால் வேற்றுமைகளை கணக்கிலே எடுத்துக்கொண்டு எழுதுவது இயல்பாக நடைமுறையில் இவ்வளவு கணக்கு பார்த்து எழுத முடியுமா என்றால் அது வேறு. இலக்கணம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். சில வேளைகளில் இலக்கணத்தை எது வென்றுவிடும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் எப்படி எழுதுகிறார்களோ எப்படி பேசுகிறார்களோ அதுதான் சரி என்கிற கருத்து வென்றுவிடும். ஆனாலும் இலக்கண புலவர்கள் விடாமல் நம்மில் பலர் 199 பேர் அலைபேசி என்று தான் எழுதுகிறோம். 199 பேர் பழமுதிர்ச்சோலை என்று என்கிற எழுத்தை சேர்த்து தான் எழுதுகிறோம். ஆனால் வைமு கும்பலிங்கம் போன்றவர்கள் இன்னமும் உறுதியாக அந்த இலக்கணத்தை பின்பற்றி அப்படித்தான் எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இலக்கணத்தை பின்பற்றுதல் சரிதான். சில நேரங்களில் தென் மாவட்டத்தை சார்ந்த மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் சில இலக்கண நெறிகளை தெரிந்தே மீறியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். அந்த லகர ஒற்றுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒற்றெழுத்து வராது என்பது இலக்கணம். ஆனால் அப்படி போட்டு எழுதியிருக்கிற பெரிய எழுத்தாளர்கள் தமிழில் உண்டு. எனவே இலக்கணத்துக்கும் நடைமுறைக்கும் இடையில் இப்படி சில வேறுபாடுகள் இருந்தாலும் எது இலக்கணம் என்பதையாவது நாம் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும்.